அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தகவல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை முழுசாக பாருங்கள். இனி உங்கள் பிஎஃப் கணக்கிற்கு அதிக வட்டி கிடைக்கும். அபராதம் இல்லை. இபிஎஃப்ஓ இன் மாஸ்டர் பிளான். ஊழியர்கள் பிஎஃப் கணக்கில் பங்களிப்பை வழங்காத நிறுவனங்களுக்கு ஊழியர் வருங்கால வைப்பு நிதி அமைச்சகம் பொது மன்னிப்பை அளித்துள்ளது. அதற்கு இபிஎஃப்ஓ எனவும் பெயரிடப்பட்டுள்ளது. இத்திட்டம் மூலம் நிறுவனங்கள் ஊழியர்களுக்கு அபராதம் இல்லாமல் முழு நிலுவைத் தொகையும் செலுத்த வேண்டும் என உத்தரவு இடப்பட்டுள்ளது. இந்தியாவில் ஓய்வூதிய திட்டத்தை நிர்வகிக்கும் அமைப்பான இபிஎஃப்ஓ நவம்பர் 30 அன்று ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டது. அதன்படி ஊழியர்களின் இபிஎஃப் கணக்கில் பணத்தை செலுத்தாத நிறுவனங்களுக்கு பொது மன்னிப்பு வழங்கும் திட்டத்திற்கு இபிஎஃப்ஓ அம்னஸ்டி ஸ்கீம் ஒப்புதல் அளித்துள்ளது. புதிய திட்டத்தின்படி அவர்கள் கடந்த கால நிலுவைத் தொகையை எந்தவித அபராதமும் இல்லாமல் டெபாசிட் செய்யலாம் என இபிஎஃப்ஓ தரப்பில் கூறப்பட்டுள்ளது. மேலும் இபிஎஃப் திட்டம் 1952 திருத்தம் செய்யப்பட்டுள்ளது. இதன் மூலம் இபிஎஃப் கணக்கில் கடைசி தேதி வரை உறுப்பினர்களுக்கு வட்டி வழங்கப்படும் எனவும் இபிஎஃப்ஓ விளக்கம் அளித்துள்ளது. அறிக்கைகளின்படி ஊழியர்களுக்கு அதிக நன்மைகளை வழங்க சிபிடி அவர்களின் இடிஎஃப்பில் டெபாசிட் செய்யப்பட்ட தொகையில் 50% மத்திய பொதுத்துறை நிறுவனங்கள் மற்றும் பாரத் 22 ஃபண்டில் குறைந்தது 5 ஆண்டுகளுக்கு டெபாசிட் செய்த ஒப்புதல் அளித்துள்ளது. இது தவிர மீதமுள்ள தொகை அரசு பத்திரங்கள் மற்றும் கார்ப்பரேட் பத்திரங்களில் முதலீடு செய்யப்படும். அதில் இருந்து ஊழியர்களுக்கு பிஎஃப்பில் அதிக வருமானம் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பொது மன்னிப்பு திட்டம் 2024 கூட்டத்தில் சிபிடியில் பரிந்துரைக்கப்பட்டது. இது தவிர ஊழியர்களுக்கு நிதி உதவி வழங்குதல் மற்றும் அவர்களிடமிருந்து வரும் புகார்களை குறைத்தல். இதற்காக இபிஎஃப் திட்டம் 1952 சில சீர்திருத்தங்களை மேற்கொள்ளவும் வாரியம் முடிவு செய்துள்ளது. அதன் கீழ் இதுவரை ஒவ்வொரு மாதமும் 24ஆம் தேதிக்குள் கோரிக்கைகள் தீர்க்கப்படுகின்றன. இவர்களுக்கு கடந்த மாதம் இறுதி வரை மட்டுமே வட்டி வழங்கப்பட்டது. ஆனால் இந்த விதியை வாரியம் மாற்றியுள்ளது. இப்போது கிளைம் செட்டில் செய்யப்படும் தேதி வரை வட்டி வழங்கப்படும் என கூறியுள்ளது. இந்த திட்டம் நிறுவனங்கள் தங்கள் கடந்த கால இணக்கமின்மையை தாமாக முன்வந்து வெளிப்படுத்துவதற்கும் அபராதம் அல்லது சட்ட ரீதியான விளைவுகளை எதிர்கொள்ளாமல் செலுத்த வேண்டிய நிலுவைத் தொகை டெபாசிட் செய்வதற்கும் ஊக்குவிக்கும் என கூறப்படுகிறது. பிஎஃப் ஊழியர்களுக்கு ஆதரவாக அரசாங்கம் மற்றொரு முடிவை எடுத்துள்ளது. இதன் கீழ் ஆட்டோ கிளைம் வரம்பு தற்போது ரூபாய் 50,000 ரூபாய் 1,00,000 உயர்த்தப்பட்டுள்ளது. இப்போது திருமணம் மற்றும் வீடு கட்டுவதற்கு முன்பணமாக பணம் எடுக்கலாம் என்று கூறப்படுகிறது. இது தவிர இடிஎல்ஐ குறித்தும் கூட்டத்தில் முடிவு எடுக்கப்பட்டது. அதன் பலன்கள் ஏப்ரல் 28, 2024 முன் செயல்படுத்த ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. இதன் கீழ் குறைந்தபட்ச காப்பீட்டு பலன் ரூபாய் 2.5 லட்சமாகவும் அதிகபட்சமாக ரூபாய் 7 லட்சமாகவும் இருக்கும். மேலும் இது போன்ற தகவல்களை அறிந்து கொள்ள நமது செலியன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். மேலும் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் கூறவும். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணவும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.